வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். 1/1/2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம வீடியோ பார்க்க நண்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அந்த முருகனோட அருளால் பட்டி வெறி வாழ்ப்பானம் வங்கி பண செல்வாக்கா சந்தோஷமாக இருங்க. ஒரு 4 மாடு விற்பனை போடுறேன். இன்றைக்கி வருஷப்பர் பணிக்கு போடலாம் அப்படின்ட்டு, எல்லாம் நாளைக்கு தான் போட வேண்டிய மாடுங்க. இருந்தாலும் இன்றைக்கி போடலான்னு போடுறேன். 4 மாடு விற்பனை போடுறேன். யார் முந்துறாங்களோ வாங்கிட்டு நான் ஒருத்தர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் என்கிட்டக்கெல்லாம் நினைப்பே இல்லை. எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். யாருக்கு அமைதோ அமையட்டு. ஃபஸ்ட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா செனமாடுங்கன்னா ஒரு 6.5 அந்த மாதிரி இருக்குது. பாலே இப்போ வெட்டலாம். ஒரு 30 நாளைக்கு கறக்கலாமுங்க. அதிகபட்சம் ஒரு 20 நாளைக்கு கறந்துட்டு கூட பண்ணலாம். இல்லாட்டி அப்படியே வற்ற வைக்கலாம். மாடு பெருவெட்டு காம்பெல்லாம் சூப்பராக இருக்குங்க. பால் கன்று போட்டால் இதெல்லாம் பழைய மாடும்பாங்குது. சாதாரணமாக இதை 10 கறக்கு. 10 நீங்கள் சும்மாவே கட்டிட்டு 10 கறக்க சொன்னாங்க. மணிக்கு 1 லிட்டர் பால் போடணும்னா அதுக்கு தகுந்த ஒரு 4-5 கிலோ மாடு தீவனம் போடணும் ஒரு நாளைக்கே. 5 கிலோ மாடு தீவனம் 2 பருத்தி புண்ணாக்கு காலையில் இறக்கலாம், சாயங்காலம் இறக்கலாம். அப்படி போட்டு பக்குவம் பண்ணால் இதெல்லாம் 10 லிட்டர் வரும். ஒன்றும் இல்லாமல் நீங்கள் மேசக்காட்டில் கட்டிட்டு மேவு இருக்குதுன்னு கட்டினா 10 லிட்டர் வராது. எப்போ இளங்கண்ணில் இப்போ 6 மாதத்துலேருந்து மேலே அப்படி இருக்கணும். நீங்கள் 30 நாளைக்கு கறக்கலாம். இல்லை கை வச்சு பார்த்தாச்சு டாக்டர் வந்து, இல்லை நீங்கள் கறக்காமையே விட்டு தனியாக அரைச்சி விட்டு வற்ற வைக்கனாலும் வைக்கலாம். ஒரு மாதம் மின்பிடில் மாடு நல்லா கறக்கும். என் மனசுக்கு நீ கறக்காமல் பண்ணுறதே நல்லது. மாடு ஒரு 3 ஈத்து இருக்குது. நல்லா 6 மாடு நல்லா கறக்கு. காம்பு கோணாங்குறி எல்லாம் சூப்பராக இருக்குது. 42,000 விலை. மாடு பெருவெட்டுங்க. வீடியோவில் பார்த்தா நீ சிறுசாக தெரியுதுன்னு இல்லை. மாடு நல்லா உடசல் பெருவெட்டு இருக்குது. ஒரு 1/2 மூட்டை விதை இருந்துச்சுன்னா போதுன்றதுக்குள்ளே ஒரு 80-90 அந்த ரேஞ்சில் ஓடி போயிடும் மாடு. ₹1 மேலே போகிற மாடு தான் இதெல்லாம். அடுத்து 2வது மாடு இதெல்லாம் நாளைக்கு போடணும்னு சொன்ன பாருங்க. இப்போ தான் கொண்டாந்து இறக்குறது. சரி வருஷப்பர் பணிக்கு நம்ம ஒரு வீடியோ போடணும்னு ஒரு வைராயத்து போடுறேன். அதை நான் நினைக்கவே மாட்டேங்க. ரொம்ப சென்டிமேட்டாக இறங்க மாட்டேன். வருஷப்பர் பணிக்கு போடணும், வருஷப்பர் பணிக்கு அட்வான்ஸ் வாங்கணும். நம்ம எது நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு காலைக்கு நடக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவன் செய்கிறத ஆண்டவன் எது நம்மளுக்கு நல்லது நினைக்கிறானோ அதை கொடுத்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன் நான். 2வது மாடு இது கறவை 3 இப்போ 3 நீங்கள் என்கிட்டவே கறந்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி தான் வந்திருக்குது. எல்லா மாடுமே இன்றைக்கி தான் வந்தது. செனை உறுதி. இதெல்லாம் செனை இல்லை. இன்றைக்கி போகிற 4 மாட்டில் அந்த ஃபஸ்ட்டு மாடு ஒன்று தான் செனை. இதெல்லாம் செனை உறுதி சொல்ல மாட்டேன். இளஞ்சனையாக இருந்தால் உங்களாட இருக்கட்டு. பால் 3-3.5 வரும். மாடுன்னா தண்ணியாக குடிக்கல. இப்போ தான் இறக்குறது. சரி வீடியோ எடுக்கலாம். ₹29,000 இதோட விலை. 2வது மாடு நல்ல வாழை பூட்டான கிடையாது. ஈத்தொரு 3 ஈத்துக்குள்ளே இருக்கனாலும் உனிக்கடி வந்து அது எல்லாத்துக்குமே இருக்குது. அது நம்ப இருந்தாலும் நாங்களே ஒரு ஊசி டாக்டர் வச்சு போட்டுருவோம். ₹29,000 விலை. கொண்டு போய் பக்குவம் பண்ணி பாங்கு பண்ணி வருஷப்பர் பணிக்கு வாங்குறீங்க. கொண்டு போய் பக்குவம் பண்ணி பாங்கா கரங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3வது மாடு. இது காட்டு மாடு தான். இதெல்லாம் சும்மா காட்டுக்குள்ளே திரிஞ்சிட்டு கிடந்தது. மொகரக்கவத்தியாக திரிஞ்சுதுங்க. மாடு நல்ல குணம் இருக்குது. மாடு நெட்டு இருக்குது. இதோட விலை 27,000. இது 3 மேலே தான் வரும். மாடு நெட்டுக்கு இன்றைக்கி ஒரு கோப்பா தெரியும். நான் பாருங்கள் வித்தாச்சுனாலும் இது போடுறேன். விக்கிலினாலும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வவுர் நிறச்சி 2 தண்ணி தீனி குடிச்சு. ஏன்னா வண்டியிலேருந்து வந்தது எந்த மாடுமே இப்போ நானே உங்களுக்கு மாடு கொடுத்தாலும் அப்படித்தான் இருக்குது. நீங்கள் வண்டி விட்டு இறக்கையில் பார்த்தீங்கன்னா லொட்டக்குன்னு கண்ணு காணாமல் தெரியும். அப்போ ஒரு 3 நாள் நினச்சினா தான் அந்த டயர்டு மாறு. 3வது மாடோட விலை 27,000. இது 4வது மாடு. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டு தான் மாடு. கரை 3 வரும். 10 மாடு ₹26 இதோட விலை. இதெல்லாம் நாளைக்கு வீடியோ போட வேண்டிய மாடு. ஒரு நாள் நிப்பாட்டி சரி நம்ம வருஷப்பர் பணிக்கு எதிர்பார்ப்பாங்க. சரி வாங்கலாம்னு நினைக்கிறவங்களும் உண்டு. நான் வந்து எது ஆண்டவன் செயலில் எது உங்களுக்கு அமையுதோ அமையிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வருஷப்பர் பணிக்கு விற்றா ஆகணும் விற்கும்னு நினைக்க மாட்டேன். அமையுதா வாங்கிக்குவேன். எது நம்மளுக்கு ஆண்டவன் நல்லது செய்கிறாரோ அப்படின்னு நினச்சிக்கணும் நான். அதே போல் நீங்களும் நினச்சிக்கோங்க. இந்த மாடு அமையலையா சரி நம்மளுக்கு நல்லது. இந்த மாடு அமையுதா நம்மளுக்கு நல்லது. அப்படி போயிருங்க. நல்ல எந்த பிரச்சனையும் நம்மளுக்கும் இல்லாமல் ஆண்டவன் நம்மளை காப்பாற்றிட்டும் வருஷப்பர் பணிக்கு 4 மாடு போட்டிருக்கிறேன். எந்த மாடு வேணாலும் கொண்டு வாங்க. அப்படி ஆண்டவன் நம்மளுக்கு எது அமைச்சு விட்றாரோ அதை அமைச்சு விட்டுட்டு அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக கொண்டு வாங்க வருஷப்பர் பணிக்கு. நானும் ஒரு பக்கம் காசு கொடுத்து எண்ணி கொடுத்து வாங்கிட்டு வரேன். உடனே 4 மாடு 6 மாடு போகிறனால எங்கிட்ட லவட்டாவன்னு எடுத்துகிட்டு வந்து அப்படியெல்லாம் கிடையாது. நானும் ஒரு வியாபாரிக்கு குறைஞ்சது அவங்க வாங்கின வேலையிலேருந்து ₹2,000 ₹3,000 வரைக்கும் அங்கனையே கை மாற்றி விட்டாத்த அவங்க நம்மளுக்கு வியாபாரம் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் நினச்சிக்கங்க. ஏன்னா நம்ம ஒருத்தந்தான் வாங்குறவங்க கிடையாது. நம்மளை போல் நிறைய வாங்குறவங்க இருக்கிறாங்க. அதனால நானும் காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். 4 மாடு விற்பனை போடுறேன். மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர்.
இதெல்லாம் மடி வச்சு அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே குண்டம் நிறைஞ்சு போகும் கண்ணு போட்டால். ஒரு மாதம் கரங்களாட்டி அப்படியே நீ தண்ணி அரைச்சும் கூட வற்ற வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு நேரம் ஒரு 2-3 நாளைக்கு கறந்துட்டு வற்ற வைக்கலாம். மாடு நல்லா தெளிஞ்சிரு, கொண்டு போய் பேர் சொல்லி கறக்கணும் உனக்கு. அத்தை பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். எனது ஃபோன் நம்பரு 90 80 39 45 22. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வியாபாரம் சீக்கிரமாக முடியும். ஒவ்வொரு டைம் இழுத்துட்டு கிடக்குறாருன்னே கேட்க மாட்டாங்க. வித்தனைக்கு அதுக்குள்ளே விற்றுட்டிங்களா, இப்போ தான் போட்டீங்க அப்படிம்பாங்க. அது எது எப்படி நடக்குதுன்னு ஒரு 4 மாடு போடுறேன், எனக்கு விற்கிதா, எந்த மாடு விற்கிது, 6 அட்வான்ஸ் போடுறாங்க, இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னுலாம் நான் நினைக்க மாட்டேங்க. நம்மளுக்கு காசு இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா அதுதானே. அட்வான்ஸ் 1000 ரூபா போடுறாங்கன்னா அவங்களுக்கு தான் நம்மளுக்கு முக்கியத்துவம் மொதல். மாட்டை பார்க்காம ஏற்றி விட சொல்கிறாங்களா, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் மொதல். நாங்கள் 1000 ரூபா அட்வான்ஸ் போடுறோமுங்க, இங்கே வந்து பார்க்குறோமுங்க, மாடு பிடிக்கலன்னா பணம் என்ன ஆகுது, இதெல்லாம் இந்த பேச்சுக்கே வந்து அப்போ நம்ம வந்து வளர்த்து விரும்புங்களா. அது மனசார 1000 ரூபா அட்வான்ஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடு பிடிக்கலின்னா 1000 ரூபா அட்வான்ஸ் வராது. பரிசுப்பர் பண்ணிக்கு நான் சொல்கிறேன், எப்படின்னு கேளுங்க. அது வாக்குவாதமாக கிடக்குது. எனக்கு அங்கேருந்து பெட்ரோல் போடு, நான் சொன்னதே தான் வீடியோவில் இருக்கேன். நீ அப்படி சொல்லு, நீங்கள் இதை சொல்லலை அதை சொல்லு, அது எதுக்கு போய் நீங்களும் பேசிட்டு நானும் பேசிட்டு அப்படி ஆளுகள்லாம் இல்லை வாதம் பண்ணுறது. எனக்கும் மாதத்துக்கு ஒரு ஆள் 2 ஆள் அப்படி கிடைக்கிது. அதனால் நம்ம அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேனுங்க. உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கொண்டு போய்க்காருங்க. எல்லாம் வவுத்துக்கணும்னாலும் அப்படி ஒரு தண்ணி தீனி பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்குது மாடு. உங்களுக்கு நான் வித்தாசினாலும் எழுதி போடுறேன். விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா அடுத்து ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸில் துண்டை எடுத்து போடுற மாடு எப்படி நோட்டமாக தெரியுதுன்னு இருக்க. உங்களுக்கு எந்த மாடு 3 மாடு வேணுனாலும் கொண்டு வாங்க, 4 மாடு வேணுனாலும் கொண்டு வாங்க. கொண்டு போய் வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிற ஆளுக்கு நிறைய இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு 3 மாடை கொண்டு போய் லாபமாற மாட்டை வச்சுக்கிட்டு நட்டமாற மாட்டை இது இடக்குங்கன்னு வேணாமல் கொடுப்பாங்க. இது எப்படி நம்ம வியாபாரத்துக்கு அதை சமாளிக்க முடியாது. லாபமோ நட்டமோ நம்ம வாங்குறோமா அதை பார்த்து எதிர்கொள்ளணும். அப்படித்தான் இப்போ நான் 10 மாடு ஒரே வியாபாரத்து வாங்கி ஒரு மாடு இடக்குன்னு சொல்லி அவர்கிட்ட விட்டு பாருங்க, மறாவது வாரம் மாடு கொடுக்க மாட்டாங்க. அது உண்மையான பொருள். அப்போ லாபமாக இருந்ததை மட்டும் நீ விற்றுக்குவே, நட்டமாக இருந்ததை எங்கிட்ட கொண்டாந்து திருப்பி ஒரு பழமை வருமா வராதான் நீங்களும் யோசனை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வியாபாரி சொல்கிறேன். இதெல்லாம் எதையுமே ஓப்பனாக பேசிட்டாதான் நல்லா இருக்குது. கொண்டு போய் தாராளமாக கறங்க. அருமை மாடு போட்டிருக்கிறேன். இதெல்லாம் 26,000 ரூபாய்க்கு போட்டிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு நாள் விட்டுத்தான் போட்டிருக்கோணும். இன்றைக்கி இறக்குனையும் போட்டோம்னா மாடு கொஞ்சம் டயர்டு தெரியும். உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கொண்டு போய் சந்தோஷமாக கறங்க. ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்லேருந்து கேரண்டி சொல்லி தர்றேன். கொஞ்சம் நம்ம பக்குவம் பார்த்துக்கணும். வத்தக்கறவை என்ன வருமோ நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக அதுக்கு இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் 50,000 மாட்டு கூட கொண்டு என்னங்க இப்படி குப்பையாக கிடக்குது, இழைச்சி கிடக்குது, எலும்பாட கிடக்குது, சிறுசாக. ஆனால் எதுக்கு கொடுக்குறோன்னா அதுக்கு தகுந்த பக்குவம் இருக்குது. இந்த ஈத்து அப்படி இருந்தாலும் இன்னொரு ஈத்துக்கு நீங்கள் 70,000 ரூபா உங்கள் வீட்டில் கட்டிக்கிற மாட்டுக்கு 1 ரூபாய்க்கு வாங்கின மாட்டுக்கு சமமாக நிற்கும் இந்த மாடுகள்.